சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29 மே 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ணேன். ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் நான் எடுத்தேன். இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடே எனக்கு நல்ல ப்ராஃபிட்டில் போய்ட்டு என்னோட டார்கெட்டை ஹிட் ஆனதால் அந்த ட்ரேடை நான் அதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான். நான் காலையில் இந்த ட்ரேடை ஓப்பன் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:20க்காக தான் இந்த ட்ரேடை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு 20 லாட் வந்து $23,000 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் இந்த 20 லாட் நான் செல் பண்ணேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 40,000. எனக்கு லாஸ் ஆச்சுன்னா 40,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. அதனால 40,000 டிவைடட் பை இந்த ட்ரேடுக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ஈக்குவல் டு 1333 குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து நிஃப்டியோட லாட் சைஸ் கன்வெர்ட் பண்ணால் டிவைடட் பை 65 போட்டோன்னா 20 லாட் வருது. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்து 20 லாட் வந்து நான் செல் பண்ணேன். நான் காலையிலேருந்து ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 9:15 கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு 12:15 அப்புறம் 12:20 தான் எனக்கு ட்ரேடே வந்துச்சு. ஸோ அதனால் ஒரே ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எனக்கு ஒரே ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் வந்துச்சு. ஸோ அதனால் நான் கால் ஆப்ஷன் வந்து ஒரு 20 லாட் நான் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 1:37. ஸோ எனக்கு ஒரு 1:30 மணிக்கு அப்புறம் எனக்கு வந்து டார்கெட் வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $490 வந்து இன்றைக்கி சார்ஜஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி இந்த ட்ரேடில் வந்து நான் இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்த அந்த ஒரு ட்ரேடும் எனக்கு டார்கெட் போனதால் நான் வந்து என்னோடய ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரேடில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா $31,473 வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான இந்த ட்ரேடோட அப்டேட்டு. இன்றைக்கான இந்த ட்ரேடு வந்து நான் என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இந்த ட்ரேடை பண்ணன்றதை வந்து நம்ம பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டாவை எடுத்து வச்சு நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி ஏன் நான் இந்த டவுன் சைட் ட்ரேடு எடுத்தேன்றதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரேண்டமாக ஒரு வருஷம் போவோம். 2022 கூட போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நான் இந்த டவுன் சைட் ட்ரேடை எடுத்தேன்னா, சூப்பர்மேன் டவுன் சைடு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன். இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 4 நாள் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேடே வந்திருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிப்போம் சார்ட்டை. சரி, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே டவுன் சைட் ட்ரேட் எடுத்துப்பேன். டார்கெட்டை வந்து S2 S3 50% நான் புக் பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S2 S3 50% வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆயிருக்கு. பட் அது எல்லா நாளும் இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகாது. ஸோ அதனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரிவர்சலும் ஆகிடும். அதனால தான் நான் S2 S3 50% என்னோட டார்கெட் வந்து நான் இன்றைக்கி முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 1/6/2022. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S2 S3 50%லாம் போகலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டார்கெட் போகலனாலும் 2:45 இந்த ட்ரேட் எங்கே இருந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மூவ், கீழே ப்ரீவியஸ் லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S2 S3 50% வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து மேலே போயிருக்கு. S1 தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபஸ்ட்டு கேண்டில் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, அது என்ன மாதிரியான ஃபார்ம் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதன்படி தான் இன்றைக்கி வந்து இந்த ட்ரேட் வந்துச்சு. இதை நான் வந்து டவுன் சைட் ட்ரேட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நான் எடுத்தேன். இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் போயிட்டு பார்ப்போம். 2021 கூட போகலாம். அதில் வந்து சூப்பர்மேன் போகிறேன். சூப்பர்மேன் டவுன் சைடு தான் இன்றைக்கி வந்தது. அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு இந்த இயரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கே பாருங்கள், S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். இங்கே ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இப்போ இந்த டேயில் S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நல்ல டவுன் மூவ் தான் இருந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அப்படியே டவுன்லேயே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் மூவ். 2024 கூட போயிட்டு பார்ப்போம். இதில் வந்து சூப்பர்மேன் போகிறேன். அதில் வந்து டவுன் சைடு, இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்திருக்கு இந்த இயரில் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் டவுன் சைட் ட்ரேடு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஸோ இங்கேயும் ஒரு டவுன் மூவ். இதுவும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டவுன் மூவ் தான். இதுவும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டவுன் மூவ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்து 2:45 வெளியே வந்துடணும். ஏன்னா 2:45 அப்புறம் இதே மாதிரி ஒரு ரிவர்சல் வந்து ஆப்போசிட்டில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். டார்கெட் போகணும்னா 2:45 இந்த ட்ரேட் விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரு டவுன் மூவ் தான். 2025 போயிட்டு பார்த்துருவோம். அதில் சூப்பர்மேன் போகிறேன். இன்றைக்கி வந்தது வந்து சூப்பர்மேன் டவுன் சைடு. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து 2025 இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் வந்திருக்கு ட்ரேடு. இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து அப்படியே சைடு வேஸ்லேயே தான் இருந்திருக்கு. ஸோ 2:45 இந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துட்டுருக்கலாம். ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும்.
இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே தான் ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா S2 S3 50% நம்ம டார்கெட் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ், அதுக்கப்புறம் 2 வரைக்கும் டவுன்லேயே தான் இருந்திருக்கு. நம்ம அந்த டைமில் இந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி, S2 S3 50% வரைக்கும் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ட்ரி, அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். இங்கே S1 தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி, அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டவுன் மூலே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் இந்த ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டாவில் நான் காட்டின எக்ஸாம்பிள் சார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இங்கே நடந்த விஷயம் தான் திருப்பி நடந்திருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஸ்டடி பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை வச்சு ஈஸியாகவே நம்மளால் வந்து அன்னன்னைய டேவை வந்து நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அன்றைக்கான ட்ரேட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த ஒரு ட்ரேடுமே வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் தான் வந்து நம்மளை வந்து பெரிய லாஸஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும். நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து பெரிய ட்ராடவுன் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து நம்மளோட P&L வந்து நம்மளால் க்ரோத் பண்ண வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஒரு ட்ரேடை எடுத்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதை வந்து நம்ம முதல்ல கவனத்தில் வைக்கக்கூடாது. இந்த ஒரு ட்ரேடை எடுக்கும்போது இது நம்மளுக்கு ஆப்போசிட் போச்சுன்னா எவ்வளோ லாஸ் வரும்ன்றதில் தான் வந்து நம்மளோட கவனம் முழுசுமே இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு ட்ரேடும் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். எப்போவாச்சும் நான் எடுக்கிற ஃபஸ்ட்டு ட்ரேடு எனக்கு ஆப்போசிட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா, ஆப்போசிட்டு இன்னொரு ரிவர்சல் ட்ரேடு வந்துச்சுன்னா அந்த இன்னொரு ட்ரேடு எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணி பிரேக் எவன்லையோ சின்ன ப்ராஃபிட்லையோ சின்ன லாஸ்லேயோ முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ மட்டும் தான் 2 ட்ரேடு எடுப்பேன். மற்றபடி 2 ட்ரேடுக்கு மேலே எனக்கு ஒரு நாளைக்கு எந்த ட்ரேடுமே எனக்கு எப்பயுமே நான் எடுக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து பெர் டேக்கே எனக்கு வந்து என்னோட லிமிட் வந்து 2 ட்ரேடு தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.